பேருந்துகள் சேதம் குறித்து தொடர்ச்சியாக புகார் எழுந்த நிலையில் போக்குவரத்து துறை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 48 மணி நேரத்தில் அனைத்து பேருந்துகளையும் ஆய்வு செய்து குறைகள் இருந்தால் உடனடியாக சரி செய்யவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளையும் 48 மணி நேரத்தில் ஆய்வு செய்ய போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. பேருந்துகள் சேதம் குறித்து தொடர்ச்சியாக புகார் எழுந்த நிலையில் போக்குவரத்து துறை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 48 மணி நேரத்தில் அனைத்து பேருந்துகளையும் ஆய்வு செய்து குறைகள் இருந்தால் உடனடியாக சரி செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து அரசு பேருந்துகளையும் 48 மணி நேரத்தில் ஆய்வு செய்ய போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. பேருந்துகள் சேதம் குறித்து தொடர்ச்சியாக புகார் எழுந்த நிலையில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். தமிழகத்தில் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக பேருந்துகள் சேதமடைவது தொடர்பான புகார்களானது வந்து கொண்டே இருந்தது. ஒரு சில நாட்களுக்கு முன்பு திருச்சியில் ஒரு நகர பேருந்தில் அந்த நகர பேருந்தில் நாற்காலி சாலையில் வந்து விழும் காட்சியானது வெளியானது. இதே போன்று விருதுநகரிலும் ஒரு நகர பேருந்தில் சேதம் ஏற்பட்டது தொடர்பான காட்சிகளானது வெளியானது. இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள பேருந்துகள் எவ்வாறு இயங்குகிறது என்பது தொடர்பாக நேற்று தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு போக்குவரத்து துறையானது ஒரு விரிவான உத்தரவை அனைத்து போக்குவரத்து கழகங்களின் மேலாண் இயக்குநர்களுக்கும் வழங்கியுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பேருந்துகளையும் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் முழுவதுமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று அனைத்து போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்களுக்கும் போக்குவரத்து துறையானது உத்தரவு வெளியிட்டுள்ளது. அனைத்து பேருந்துகள் என்று எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் விரைவு போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயங்கப்படும் விரைவு பேருந்துகள் மற்றும் அரசு போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயங்கப்படும் மோசல் பேருந்துகள் என்று அழைக்கப்படும் வெளியூர் பேருந்துகள், சென்னையில் இயங்கப்படும் மாநகர பேருந்து, டவுன் பஸ் உள்ளிட்ட 20,000க்கும் மேற்பட்ட பேருந்துகளையும் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆய்வு செய்த பிறகு அந்த பேருந்தில் என்னென்ன பிரச்சனை உள்ளது என்பதை உடனடியாக கண்டறிந்து அவற்றை அடுத்த 48 மணி நேரத்திற்குள் சீரமைக்க வேண்டும் என்றும் போக்குவரத்து துறையானது உத்தரவிட்டுள்ளது. இந்த 4 நாட்கள், அதாவது ஒரு பேருந்தில் உள்ள பிரச்சனைகளை ஆய்வு செய்ய 48 மணி நேரம், அந்த பிரச்சனைகளை செய்ய 48 மணி நேரம், இந்த 4 நாட்களும் முடிந்த பிறகு இது தொடர்பான அறிக்கையை உடனடியாக போக்குவரத்து துறை செயலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அனைத்து போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநர்களுக்கு போக்குவரத்து துறை சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.